ஹாய் உறவுகளே, இந்த கதையை எழுதி வாசிப்பது நான் உங்கள் ஜன்னத். வாங்க இப்ப கதைக்குள்ள போகலாம். வீட்டிற்கு சென்ற பிறகு கீர்த்தி விஷாலை நினைத்து அவள் வெட்கத்தில் அப்படியே படுத்திருந்தாள். இன்று அவள் கொடுத்த முத்தம் அவளுக்கு பிடித்திருந்ததால் அதையே அவள் நினைத்திருந்தாள். அதே போலவே விஷாலும் கீர்த்தியிடம் அப்படி ஒரு இதமான ஒரு முத்தம் கிடைக்கும் என்று அவன் எதிர்பார்க்காமல் இருந்து அந்த முத்தம் கிடைக்கவும் அவனும் மகிழ்ச்சியில் இருந்தான். இப்படியே இருவரும் அவர்களுக்குள் கொடுத்த முத்தத்தை நினைத்து கொண்டு அப்படியே அன்று உறங்கினார்கள். அடுத்த நாள் காலை பொழுது விடியவுமே அவர்களுடைய வேலையை செய்து கொண்டிருந்தார்கள். இப்படியே நாட்களும் கடந்து சென்றது. அன்று பிரகாஷ் ஆபீஸில் ஒரு முக்கியமான மீட்டிங் இருப்பதாக சொல்லிவிட்டு அவன் ஆபீஸுக்கு அவசரமாக கிளம்பி கொண்டிருந்தான். அப்பொழுது அனு அவனிடம் வந்து, என்ன பிரகாஷ், இன்னைக்கு ஆபீஸ்ல முக்கியமான வேலை எதுவும் இருக்கா என்று அவள் கேட்கவும், ஆமானு, இன்னைக்கு ஆபீஸ்ல ஒரு கான்ஃபரன்ஸ் மீட்டிங் இருக்கு, அதுக்காக தான் சீக்கிரமா கிளம்பிட்டு இருக்கேன் என்று. என்னாச்சு என்று பிரகாஷ் கேட்கவும், என்னன்னு தெரியல, காலையிலிருந்து வயிற்று ஒரே பரட்டிட்டு இருக்கு, என்னமோ மாதிரி எனக்கு இருக்கு, அதான் கேட்டேன், வேற ஒன்னும் இல்ல. சரி, நீங்க மீட்டிங் கிளம்புங்க, சீக்கிரமா கிளம்புங்க, நான் கீழே போயிட்டு சரசாக்காவை சாப்பாடு எடுத்து வைக்க சொல்றேன் என்று சொல்லிவிட்டு அவள் கீழே சென்றாள். கீழே சென்றவுடன், அவருக்கு ஆபீஸ்ல ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்காங்கா, அதனால சீக்கிரமா அவருக்கு சாப்பாடு எடுத்து வைக்கிறீங்களா என்றாள். சொல்லிவிட்டு அவள் அப்படியே சோபாவில் போய் அமர்ந்தாள். அப்பொழுது சரசு அங்கு வந்து, என்னம்மா, ஏன் முகமெல்லாம் ஒரே வாட்டமா இருக்கு, என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரியா இருக்க என்று சரசு கேட்கவும், தெரியலக்கா, காலையிலிருந்து என்னமோ மாதிரி இருக்கு, அடிக்கடி பாத்ரூம் போயிட்டே இருக்கேன், என்னமோ மாதிரி ஒரு கேர்லெஸ்ஸா இருக்கு என்று, என்னன்னு தெரியல என்று அவள் சொல்லவும், ஏமா எதுவும் பண்ணுதா, ஹாஸ்பிட்டல் போகலாமா என்று சரசு கேட்கவும், அப்படியெல்லாம் ஒன்னும் இல்லக்கா, ஏதாச்சுன்னா நான் உங்களிடம் கண்டிப்பா சொல்றேன், அவர் வந்துடுவாரு, முக்கியமான மீட்டிங்னு சொன்னாரு, நீங்க இப்ப எதுவும் பேசாதீங்க, பாவம் அப்புறமா எனக்கு ஏதாச்சும் ஒண்ணுன்னு அவரு அந்த மீட்டிங்கை கூட கேன்சல் பண்ணிட்டு இருந்துடுவாரு, அதனால நீங்க சாப்பாடை எடுத்து வைங்க அக்கா என்று அவள் சொல்லவும், பிரகாஷ் கீழே வருவதற்கு முன்பே அவனுக்கு காலை உணவு எடுத்து வைத்து விட்டு அப்படியே அணுவை பார்த்து கொண்டிருந்தாள் சரசு. அப்பொழுது கஞ்சாடையாக, ஏதாவது இருந்தா பிரகாஷ் தம்பிக்கிட்ட சொல்லிடுமா, எதை நீ மறைக்காதம்மா என்று அவள் சொல்லவும், அதெல்லாம் ஒன்னும் இல்லக்கா, நான் பாத்துக்கிறேன், நீங்க ஃபீல் பண்ணாதீங்க என்று சரசிடம் அனு சொல்லவும், அவளும் பிரகாஷிற்கு சாப்பாடை கொடுத்து விட்டு, அனு, நீ பார்த்து இரு, ஏதாச்சும் ஒண்ணுனா எனக்கு உடனே கால் பண்ணு, சரசக்கா பாத்துக்கோங்க கொஞ்சம் அனுவ, ஏதாச்சும்னா எனக்கு உடனே கால் பண்ணுங்க, நீங்க டிலே எதுவும் பண்ணாதீங்க என்று சொல்லிவிட்டு அவன் ஆபீஸுக்கு கிளம்பினான். சரி என்று அவன் இங்கிருந்து கிளம்பியதுமே சரசு அணுவின் பக்கத்தில் வந்து, அனுமா, என்னம்மா பண்ணுது, ஏன் ஒரு மாதிரியா இருக்க என்று கேட்கவும், அதெல்லாம் இல்லக்கா, சும்மா வயிறு பரட்டிட்டு வருது, அது எப்போதுமே வர மாதிரி தானே, வேற ஒன்னும் இல்ல, நீங்க ஏன் பயப்படுறீங்க என்று சொல்லிவிட்டு, சரிம்மா நீ டிஃபன் சாப்பிட்றியா என்று சரசு கேட்க, இல்லக்கா எனக்கு பசிக்கல, கொஞ்சம் குடிக்க தண்ணி மட்டும் கொடுங்க என்று சொல்லிவிட்டு அந்த தண்ணியை வாங்கி குடித்துவிட்டு அப்படியே சோபாவில் அமர்ந்திருந்தாள். அப்பொழுது அவளுக்கு பிரசவ வலி வருவது போல அவளுக்கு இருக்கவும் அதை எப்படி சொல்வதென்று தெரியாமல் அப்படியே அமர்ந்திருந்தாள். அவளுக்கு பாத்ரூம் வருவது போல இருக்கவும் உடனே சரசுவே அழைத்தாள். அக்கா, எனக்கு என்னமோ வயிற்றை பரட்டிக்கிட்டே இருக்கு, எனக்கு பாத்ரூம் போன் போல இருக்கு, என்னை கூட்டிட்டு போறீங்களா என்று அவள் கேட்கவும், சரி என்று அவள் பாத்ரூமுக்கு அழைத்து சென்றாள். நீங்க போங்கக்கா, நான் வந்திருக்கேன், எனக்காக நீங்க நிக்க வேண்டாம் என்று அனு சொல்லிவிட்டு அவள் பாத்ரூமுக்குள் சென்றாள். அனு சென்று வெகு நேரமாகி வெளியே வராமல் இருக்கவும் சரசு என்ன செய்கிறார் என்று பார்க்கலாம் என்று சென்றபோது பாத்ரூமில் ஆ என்று ஒரு சத்தம் கேட்கவும், என்னாகிவிட்டது என்று ஓடி சென்று பார்க்கும்போது வழியில் துடித்து கொண்டு பாத்ரூமில் அனு வழியில் துடித்து கொண்டு உட்கார்ந்திருந்தாள். அக்கா, எனக்கு என்னன்னு தெரியலக்கா, பாத்ரூமே வர மாதிரி இருக்கு, ஆனா வரல, எனக்கு இப்ப இடுப்பு ரொம்ப வலிக்குது என்று அனு சொல்லவும் அப்படியே அவளை அழைத்து கொண்டு ஹாலுக்கு வந்து உடனே பிரகாஷுக்கு போன் செய்யலாம் என்று அவள் போன் செய்தாள். அவன் மீட்டிங்கில் இருந்த காரணத்தினால் போனை சைலண்டில் போட்டு வைத்திருக்கவும் அவனுக்கு போன் போட அவனுக்கு எடுக்கவே இல்லை.
என்ன செய்வதென்று தெரியாமல், அந்த நேரத்தில் அவள் யாருக்கு போன் செய்வதென்று தெரியாமல் அப்படியே முழித்து கொண்டிருந்தாள். அவளுக்கு யாருடைய நம்பருமே தெரியவில்லை. அந்த நேரத்தில் பிரகாஷ் நம்பர் மட்டுமே அவள் அழைத்து கொண்டே இருந்தாள். இதுக்கு மேலேயும் நம்ம பிரகாஷ் தம்பிக்கு போன் பண்றது நல்லதில்லை, நம்மளே அணுவை ஹாஸ்பிட்டலில் கூட்டிட்டு போயிடலாம் என்று அவளுக்கு தெரிந்த ஹாஸ்பிட்டல் நம்பருக்கு போன் செய்து ஆம்புலன்ஸை கேட்டாள். அப்பொழுது ஹாஸ்பிட்டலில் எதற்கென்று கேட்கும்போது, இங்க எங்க பாப்பா பிரசவல்ல துடிச்சிட்டு இருக்கு, ஆம்புலன்ஸ் உடனே இந்த அட்ரஸ்க்கு அனுப்புங்க என்று சொல்லவும் அவர்களும் சீக்கிரமாக ஆம்புலன்ஸை வீட்டுக்கு அனுப்பினார்கள். உடனே அணுவை அந்த ஆம்புலன்ஸில் ஏற்றி சரசுவும் அவளுடனே ஹாஸ்பிட்டலுக்கு சென்றாள். ஹாஸ்பிட்டலுக்கு அழைத்து சென்ற அணுவை அவசர பிரிவில் அவர்கள் சேர்த்து டாக்டர் வந்து அணுவை பார்க்கவும், சரசிடம் வந்து அவங்களுக்கு பிரசவ வலி வந்துருச்சு, நீங்க யாரு, கூட வேற யாரும் வரலையா என்று கேட்கவும், அவங்க ஹஸ்பண்டுக்கு போன் பண்ணேன், போன் போக மாட்டேங்குது, நான் அவங்க வீட்டுல வேலை செய்யறவ என்று அவள் சொல்லவும், உடனே அவங்க ஹஸ்பண்ட் சீக்கிரமா கால் பண்ணி வர சொல்லுங்க, அவங்களுக்கு பெயின் ரொம்ப அதிகமா இருக்கு, குழந்தை வேலை திரும்ப மாட்டேங்குது, அதனால அவங்களுக்கு நார்மல் டெலிவரி ஆகுமா இல்ல ஆபரேஷன் பண்ணணுமான்னு எங்களுக்கே சந்தேகமா இருக்கு, உடனே அவங்க ஹஸ்பண்டை சீக்கிரமா ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்லுங்க என்று டாக்டர் சொல்லவும், சரசுக்கு ஒன்றும் புரியாமல் அவள் அப்படியே முழித்து கொண்டு மறுபடியும் பிரகாஷிற்கு அவள் போன் டயல் செய்தாள். அந்த போன் போய்கொண்டே இருந்ததை தவிர பிரகாஷ் எடுக்கவே இல்லை. ஒரு அரை மணி நேரம் கழித்து மீட்டிங் முடிந்து வெளியே வந்த பிரகாஷ் போனை பார்க்கவும், சரசிடமிருந்து அதிகமாக போன் வரவும் அவன் பயந்து போய் திரும்ப சரசுக்கு போன் செய்தான். அப்பொழுது சரசுவின் போன் அடிக்கவுமே, தம்பி எவ்வளவு நேரம் உங்களுக்கு போன் பண்ணிட்டே இருக்கேன், நீங்க ஏன் எடுக்கவே இல்லை, இங்க பாப்பாவுக்கு இடுப்பு வலி வந்து நான் ஹாஸ்பிட்டல்ல கொண்டாந்து அட்மிட் பண்ணியிருக்கேன், டாக்டர் உங்களை சீக்கிரமா பார்க்கணும்னு சொல்றாங்கப்பா, பாப்பாவுக்கு பிரசவம் ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கும்னு சொல்றாங்க, நீங்க உடனே வரணும், சீக்கிரமா வாங்களே என்று சரசு சொல்லவும், அவனுக்கு என்ன செய்வதென்று தெரியாமல் அவன் அங்கிருந்து அவசரமாக கிளம்பி வந்தான். ஹாஸ்பிட்டலுக்கு வந்த பிரகாஷை சரசு பார்க்கவுமே அவளுக்கு நிம்மதியானது. சசக்கா, என்னாச்சு அனு, எங்க அனு, நான் பார்க்கணும், என்னாச்சுக்கா என்று அவன் பதறவும், தம்பி ஒன்னும் பதறாதீங்க, டாக்டர் உள்ள பார்த்துட்டு இருக்காங்க, உங்களை பார்க்கணும்னு சொன்னாங்க என்று சொல்லி கொண்டிருக்கும் பொழுது பெரிய டாக்டர் வெளியே வந்து, நீங்க தான் அவங்களோட ஹஸ்பண்டா என்று கேட்கவும், ஆமா டாக்டர், நான் தான் அனுவோட ஹஸ்பண்ட், அனு இப்ப எப்படி இருக்கா, நான் அவளை பார்க்கணும் என்று சொல்லவும், சார் அவங்களுக்கு பெயின் ரொம்ப அதிகமா இருக்கு, குழந்தை தலை திரும்ப மாட்டேங்குது, நாங்களும் நார்மல் டெலிவரிக்கு தான் அவங்கள ட்ரை பண்ணிட்டு இருக்கோம், ஆனா அவங்களால வலி தாங்கமா துடிச்சிட்டு இருக்காங்க, அதனால நாங்க நார்மல் டெலிவரி பண்ணலாமா இல்ல அவங்களுக்கு சிசேரியன் பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கோம், உங்ககிட்ட ஒரு சைன் வாங்கிட்டோம்னா நாங்க அதுக்கான ஏற்பாடு பண்ணுவோம் என்று டாக்டர் சொல்லவுமே பிரகாஷுக்கு மிகவும் பயமாகிவிட்டது. டாக்டர் என்ன சொல்றீங்க, அனுவுக்கு ஆபரேஷன் பண்ண போறீங்களா? இல்ல, அவதான் தைரியமா சொன்னாலே எனக்கு நார்மல் டெலிவரி தான் நடக்கும்னு, நீங்க என்ன டாக்டர் இப்படி சொல்றீங்க, நான் அனுவை பார்க்கணும் என்று பிரகாஷ் சொல்லவும், தம்பி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அவங்களே பெயின்ல இருக்காங்க, நீங்க பார்க்கணுமா என்று கேட்கவும், சரசு உடனே, அம்மா தம்பி அனுவை பார்த்துச்சுன்னா அந்த பொண்ணு கொஞ்சம் நார்மலா ஆயிருமா, உங்களுக்கு நார்மல் நடக்கிறதுக்கு உதவியா இருக்கும், ப்ளீஸ் நீங்க தம்பியை கொஞ்சம் அனுவை பார்க்க வைங்களேன் என்று சரசு சொல்லவும், உடனே சிறிது நேரம் டாக்டர் யோசித்து விட்டு, சரி வாங்க என்று அவனை அழைத்து கொண்டு பிரசவ வார்டுக்கு செல்லவுமே அங்கு அணி துடித்து கொண்டு இருந்தாள். அம்மா அம்மா என்று அழவேண்டிய இடத்தில் பிரகாஷ் என்று அழுதாள். பிரகாஷை பார்த்ததுமே, பிரகாஷ் எனக்கு வலி தாங்க முடியல, பிரகாஷ் எனக்கு ரொம்ப வலிக்குது, என்னால முடியல, என்னால இந்த வலியை தாங்கவே முடியல, நான் காலையிலே உங்ககிட்ட சொல்லலான் இருந்தேன், நீங்க முக்கியமான மீட்டிங்னு சொன்னதுனால நான் உங்ககிட்ட எதுவுமே சொல்லல, எனக்கு இப்ப ரொம்ப பெயினா இருக்கு பிரகாஷ் என்று அவனை கட்டிப்பிடித்து கொண்டு அணு அழுவோமே அவனுக்கு தன் மனைவி துடிப்பதை பார்த்ததுமே அவனுக்கு அழுகையே வந்து விட்டது. அனு கவலைப்படாத, உனக்கு நல்லபடியா நார்மல் டெலிவரி ஆகும், என்ன பாரு, நீ கொஞ்சம் தைரியமா இருந்தா தானே நம்ம குழந்தைங்க தைரியமா வெளியில வரும், நீ கொஞ்சம் ரிலாக்ஸா இரு, அல்லாத கொஞ்சம் பொறுத்துக்கிட்டு டாக்டர் என்ன சொல்றாங்களோ அதை கேளு ப்ளீஸ் அனு என்று அவன் தன் மனைவிக்கு ஆறுதல் சொல்லவும், பிரகாஷ் நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணேன், ஆனா என்னால முடியல, எனக்கு ரொம்ப வலிக்குது, என்ன பண்றதுன்னு தெரியல பிரகாஷ், என்னால முடியல என்று அணு அழுகவுமே தன் மனைவி அழுவதை பார்த்ததுமே அவன் கண்களும் கலங்கின. அவன் அழுவதை அணு பார்த்து விட்டால் அவள் மேலும் அழுவாள் என்று தெரிந்து அவன் அந்த அழுகையை அவளிடம் காட்டிக்கொள்ளாமல், அனு
நான் சொல்றது கேளு ப்ளீஸ், கொஞ்சம் நீ ரிலாக்ஸா இரு. நம்ம பாப்பா நல்லபடியா பிறந்துரும். நீ கவலைப்படாம என்ன பாரு, நான் உன் பக்கத்துல தானே இருக்கேன் என்று பிரகாஷ் அவளுக்கு தைரியம் கொடுக்கவும் அவள் சிறிது நேரம் அப்படியே நார்மலாகி அவள் பிரசவ வழியில் இருந்து தன் கணவன் கூட இருப்பார் என்று நினைத்து அவள் அப்படியே நார்மல் நிலைக்கு வந்தாள். தம்பி, அவங்க இப்படியே கொஞ்ச நேரம் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நார்மல் டெலிவரி நடந்துவிடும் என்று டாக்டர் சொல்லவுமே, பாரு டாக்டரே சொல்றாங்க, நீ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிட்டு அவங்க சொல்ற மாதிரி கேளு. அனு, உனக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல பாப்பா பிறந்துடும் என்று பிரகாஷ் சொல்லவுமே அவள் தன் மனதில் தைரியத்தை வர வைத்து அந்த வலியை தாங்கிக் கொண்டு டாக்டர் சொல்லும் அனைத்து விஷயங்களையும் செய்து கொண்டிருந்தாள். சிறிது நேரத்தில் அவளுக்கு பிரசவம் நடக்கப் போகிறது என்று டாக்டருக்கு தெரிந்தவுடனே, தம்பி, இன்னும் கொஞ்ச நேரத்துல குழந்தை பிறந்துடும், நீங்க கொஞ்சம் வெளியில இருக்கீங்களா என்று டாக்டர் சொல்லவுமே அப்பொழுது, அனு நீ தைரியமா இரு, நான் வெளியில தான் இருக்கேன், எதுவா இருந்தாலும் நான் உன் கூடவே தான் இருப்பேன் என்று சொல்லி அவன் அங்கிருந்து செல்லும் போது அனு அவனுடைய கையை விடாமல் பிடித்து கொண்டு அவன் அங்கு செல்லும் வரை அவனுடைய கையை அப்படியே பிடித்து கொண்டே பிரகாஷ் பிரகாஷ் என்று சொன்னாலே தவிர அவள் வாயில் வேறு எதுவுமே வரவில்லை. அப்படியே பார்த்து கொண்டு அவனுடைய கையை விடவுமே அவன் செல்லும் வரை அப்படியே பார்த்து கொண்டிருந்தாள். அவன் வெளியே சென்று ஒரு 5 நிமிடத்தில் பிரகாஷ் என்று ஒரு குரல் கேட்கவுமே சிறிது நேரத்தில் குழந்தை ஆளும் குரல் கேட்டது. குழந்தை பிறந்து விட்டது என்று பிரகாஷ் நினைத்து தன் குழந்தையை பார்ப்பதற்கு முன்பு அணுவை பார்க்க வேண்டும் என்று அவன் மனம் ஆவலாய் துடித்தது. ஆனால் டாக்டர் ஒரு 1/4 மணி நேரம் கழித்து குழந்தையை கொண்டு வந்து காமிக்கவும் அந்த குழந்தையை தன் கையில் வாங்கி அவன் அப்படியே முத்தப்பிட்டு அப்படியே பார்த்து கொண்டிருந்தான். அப்பொழுது கூட அவனுக்கு குழந்தையை பார்த்தனே தவிர, டாக்டர் அனு எப்படி இருக்கா, அனுவை நான் பார்க்கணும் என்று அவன் சொல்லவும், தம்பி, அவங்க கொஞ்சம் மயக்கத்துல இருக்காங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல நாங்க வார்டுக்கு மாத்திடுவோம், அப்ப நீங்க அவங்கள பார்க்கலாம் என்று டாக்டர் சொல்லவும், டாக்டர் அனு நல்லா இருக்காளா, அனுக்கு ஒண்ணு இல்லையே என்று அவன் கேட்கவும், அவங்க நல்லா இருக்காங்க, நீங்க பக்கத்துல இருந்து தைரியம் கொடுத்ததுனால அவங்களுக்கு நார்மல் டெலிவரி ஆயிடுச்சு. உங்களை மாதிரி ஒவ்வொரு ஹஸ்பண்டு எல்லா பொண்ணுக்கும் கிடைச்சிச்சுன்னா எந்த பொண்ணுக்குமே ஆப்ரேஷன் என்ற ஒரு விஷயமே நடக்காம எல்லோருக்கும் நார்மல் டெலிவரி ஆவாங்க. அவங்க உங்க மேல ரொம்ப பாசம் வச்சிருக்காங்க, அதனாலேயே என்னவோ அவங்களுக்கு நல்ல விதமா சுகப்பிரசவம் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல நாங்க வார்டுக்கு மாத்திடுவோம், நீங்க அப்ப வந்து உங்க மனைவியை பாருங்க என்று டாக்டர் சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்றார். பக்கத்தில் இருந்த சரசு, தம்பி, பாப்பா உங்களை மாதிரியே இருக்குல்ல என்று சொல்லவும் அப்பொழுதுதான் அந்த குழந்தையின் முகத்தை அவன் பார்த்தான். அனு சொன்னது போலவே அவனுடைய அம்மாவே அவனுக்கு வந்து பிறந்தது போல அழகான ஒரு பெண் குழந்தையை பெற்று அவன் கையில் கொடுத்து விட்டாள். அந்த குழந்தையை பார்க்கவுமே பிரகாஷிற்கு மிகவும் சந்தோஷமாகிவிட்டது. தம்பி, இப்படி கொடுங்க பாப்பாவை என்று சரசு கேட்டு வாங்கவும், தம்பி, யார் நம்பர் என்கிட்ட இல்ல, எல்லோருக்கும் கொஞ்சம் போன் பண்ணி சொல்றீங்களா என்று சரசு சொல்லவும் உடனே அப்பொழுதுதான் அவன் சுதாரித்து கொண்டு சுந்தரேசன் வீட்டுக்கு, அலமேலு வீட்டுக்கு என்று அவன் ஒவ்வொருத்தருக்கும் போன் செய்து அவன் விஷயத்தை சொன்னான். சிறிது நேரத்தில் அந்த ஹாஸ்பிட்டலே ஒரு விழா கோலம் போல அனைவரும் ஒன்று கூடினார்கள். சிறிது நேரத்தில் அணுவும் கண் விழித்து தனது குழந்தையை பார்த்து அவள் சந்தோஷப்பட்டு கொண்டிருந்தாள். அப்பொழுது பிரகாஷ் அணுவின் பக்கத்தில் சென்று, அனு எப்படி இருக்க, ஓகேவா, எதுவும் பெயின் இல்லையே என்று அவன் கேட்கவும் அவள் இல்லை என்று தலையை அசைத்தாள். பிரகாஷ், நான் சொன்ன மாதிரி உங்க கையில ஒரு பெண் குழந்தை பெற்று கொடுத்துட்டேன், இப்ப உங்களுக்கு சந்தோஷமா என்று அவள் கேட்கவும், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கணும், எங்க அம்மாவே எனக்கு வந்து பிறந்திருக்க மாதிரி எனக்கு இப்ப இருக்கு என்று அவன் தன் மனைவியின் நெற்றியில் முத்தத்தை கொடுத்து அன்பாக அப்படியே பேசிக் கொண்டிருந்தான். அங்கு சுந்தரேசன், கனகவள்ளி, அலமேலு, சந்தோஷப்பா என்று அனைவரும் அணுவுக்கு பிறந்த பாப்பாவை பார்த்து கொண்டு அனைவரும் அன்று சந்தோஷத்தில் மிதந்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அங்கு வந்த கார்த்திக்கும் பிரியாவும் அந்த குழந்தையை பார்த்து, அனு அக்கா, பாப்பா உங்களை மாதிரியே இருக்கு என்று பிரியா சொல்லவும் உடனே சரசு, இல்லையே, பாப்பா பிரகாஷ் மாதிரி தான் இருக்கு என்று அவள் சொல்லவும், இல்ல, பாப்பா அணு மாதிரி தான் இருக்கு என்று மாறி மாறி இவர் மாதிரி இருக்கு அவர் மாதிரி இருக்கு என்று சொல்லி அனைவரும் சந்தோஷமாக அங்கு பேசிக்கொண்டிருந்தார்கள். அப்பொழுது கீர்த்தி அங்கு வந்தாள். அம்மா, அண்ணனுக்கு குழந்தை பிறந்துச்சுன்னு சொல்லிட்டு வரமாட்டீங்களா, நான் வீட்டில் வந்து பார்க்குறேன், யாருமே இல்லை என்று அவள் கேட்கவும், நீ உன் ஃப்ரெண்டை பார்க்க போறன்னு சொல்லிட்டு போயிட்ட, எங்க அணுவுக்கு குழந்தை பிறந்து விட்டது என்று சொல்லவுமே நாங்கள் எல்லாரும் உடனே இங்கே கிளம்பி வந்துட்டோம். அந்த நேரத்தில் யாருக்கு ஃபோன் பண்ணணும், ஃபோன் பண்ணக்கூடாதுன்னு கூட எங்களுக்கு தெரியலை என்று அலமேலு சொல்லவும்,
ஆமாம் சம்மந்தி, அதே நிலைமை தான் எங்களுக்கும். இவங்க 2 பேரும் கூட வெளியில தான் போயிருந்தாங்க. நாங்களும் தம்பி ஃபோன் பண்ணாம அப்படியே போட்டபடி விட்டுட்டு அப்படியே கிளம்பி வந்துட்டோம். இங்கே வந்ததுக்கு அப்புறமா தான் கார்த்திக்கே நாங்கள் கால் பண்ணோம் என்று சுந்தரேசனும் கனகவள்ளியும் சொல்லி கொண்டு பேசி கொண்டிருந்தார்கள். உடனே கீர்த்தி குழந்தையை பார்த்து, அண்ணா, பாப்பா ரொம்ப அழகா இருக்கா, உங்களை மாதிரியே இருக்கா என்று கீர்த்தி சொல்லவும், பாத்தியா, நான் சொன்ன மாதிரியே அண்ணன் மாதிரி தானே இருக்கா என்று சரசு சொல்லி கொண்டிருந்தாள். இப்படியே அவர்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள். பிறகு கீர்த்தி இங்கு பேசிவிட்டு அவள் தனியாக சென்று யோசித்து கொண்டிருந்தாள். அனு அன்னைக்கு குழந்தை பிறந்துருச்சு, விஷால் வந்து பார்க்குறேன் என்று சொன்னாரு. விஷாலுக்கு யாரும் சொல்லியிருப்பாங்களா, அத்தைகிட்ட யாரும் இன்ஃபார்ம் பண்ணாங்களா என்று அவள் யோசித்து கொண்டிருக்கவும், அங்கு அலமேலு வந்து, என்ன என்ன யோசிச்சுட்டு இருக்க, ஹாஸ்பிட்டலுக்கு வந்து என்று கேட்கவும், ஒன்றும் இல்லைம்மா என்று அவள் அப்படியே மழுப்பி விட்டு, உங்கள் ரேவதி அத்தைக்கு ஃபோன் பண்ணி அணுவுக்கு குழந்தை பிறந்து விட்டது என்று சொல்லு, வந்த அவசரத்தில் நான் சொல்ல மறந்துட்டேன், என் ஃபோனை வீட்லேயே வச்சுட்டு வந்துட்டேன் என்று அலமேலு சொல்லவும், உடனே அவள் மனதுக்குள், பாருடா, இப்போதான் யோசிச்சுட்டு இருந்தேன், அம்மாவே அதுக்கு வழிவகுத்து கொடுத்துட்டாங்க என்று சொல்லி உடனே துள்ளி குதித்து கொண்டு ஃபோனை எடுத்து அவள் ரேவதிக்கு ஃபோன் செய்தாள். ரேவதி ஃபோன் அங்கே அடிக்கவுமே, என்னம்மா கீர்த்தி, ரொம்ப நாளைக்கு அப்புறமா அத்தைக்கு ஃபோன் பண்ணியிருக்க, என்ன விஷயம், என்ன உன் விஷால் ஃபோன் எடுக்கலையா, அதனால தான் எனக்கு கால் பண்ணுறியா என்று அத்தை கேட்கவும், அத்தை அப்படியெல்லாம் இல்லை, நான் எப்போவுமே உங்களுக்கு ஃபோன் பண்ணிட்டு தான் இருக்கேன் என்று கீர்த்தி கேட்கவும், சும்மா உன்னை கலாய்ச்சம்மா, உன்னை கிண்டல் பண்ணாமல் வேற யார் கிண்டல் பண்ண போகிறேன், அப்புறம் சொல்லுமா என்ன விஷயம் என்று ரேவதி கேட்கவும், அத்தை அனு அன்னைக்கு குழந்தை பிறந்துருச்சு, இப்போதான் இங்கே தான் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கோம், அம்மா தான் உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ண சொன்னாங்க என்று அவள் சொல்லவும், அப்படியா, ரொம்ப சந்தோஷமா, என்ன குழந்தை பிறந்திருக்கு என்று ரேவதி கேட்கவும், பொண்ணு பிறந்திருக்கு அத்தை என்று அவள் சொன்னாள். ரொம்ப சந்தோஷம், மகாலட்சுமியே வந்து பிறந்திருக்காளா, இந்த இன்னும் கொஞ்சம் நேரத்தில் விஷால் வந்துடுவாமா, அவனை கூட்டிக்கிட்டு நாங்கள் வரேன் என்று சொல்லிவிட்டு ரேவதி ஃபோனை வைத்தாள். விஷாலை கூட்டிக் கொண்டு வருவேன் என்று சொல்லவுமே அவளுக்கு இன்னமும் சந்தோஷமாகிவிட்டது. அவள் அப்படியே ஃபோனை பேசிவிட்டு நின்று கொண்டிருக்கவும் சந்தோஷ் அங்கு வந்தான். என்னடி, என்ன உங்கள் அத்தைக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டியா குழந்தை பிறந்துருச்சுன்னு என்று அவன் கேட்கவும், ஆமாம், அம்மா தான் சொல்ல சொன்னாங்க, அதான் ஃபோன் பண்ணி சொன்னேன். ஏன் உன் வருங்கால பொண்டாட்டிக்கிட்ட சொல்லலையா அண்ணனுக்கு குழந்தை பிறந்து விட்டது என்று அவள் கேட்கவும், இதோ அதுக்கு தான் நானும் வந்தேன் என்று சொல்லி அவள் முன்னாடியே காயத்ரிக்கு ஃபோன் செய்து, காயத்ரி, அனு அன்னைக்கு குழந்தை பிறந்துருச்சு, பொம்பளை பிள்ளை பிறந்திருக்கு, அண்ணனை மாதிரியே இருக்கு, அழகா இருக்கு, அந்த குழந்தையை தூக்கவே எனக்கு ஆவலா இருக்கு என்று சந்தோஷமாக சந்தோஷ் அவளிடம் சொல்லி, நீயும் அத்தை மாமா வரீங்களா என்று அவன் கேட்கவும், இதோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் கிளம்பி வந்துடுறோம் என்று காயத்ரி சொன்னாள். இப்படியே ஒவ்வொருவரும் ஒவ்வொருத்தருக்கு ஃபோன் செய்து பிரகாஷுக்கும் அணுவுக்கும் குழந்தை பிறந்ததை சொல்லி அவர்கள் அன்று முழுவதும் சந்தோஷத்தில் மிதந்து கொண்டிருந்தார்கள். பிறகு சந்தோஷ் சொன்னது போலவே காயத்ரியும் அவளது குடும்பமும் வந்து அணுவின் குழந்தையை பார்த்துவிட்டு அங்கு அனைவரும் சந்தோஷமாக ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டு இருந்தார்கள். பிறகு சற்று நேரத்தில், சரி, ரொம்ப நேரம் யாரும் ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடாது, ஒரு 2 பேர் தான் இருக்கணும்னு சொல்லுவாங்க, நம்ம எல்லாரும் கிளம்பலாமா என்று ஒவ்வொருவரும் சொல்லவும், சரி என்று சரசு, நீ வீட்டுக்கு போறியாமா, நான் வேணா அணு கூட இருக்கேன் என்று கனகவள்ளி சொல்லவும், இல்லைம்மா, நான் அணுவோட இருக்கேன், நீங்கள் வேணா வீட்டுக்கு போங்களேன் என்று சரசு சொல்லவும், இல்லைம்மா, குழந்தைக்கு நிறைய பண்ண வேண்டிய வேலையெல்லாம் இருக்கு, நீ வீட்டுக்கு போமா, நான் அணுவை பார்த்துக்கிறேன் என்று கனகவள்ளி சொல்லவும், இல்லைம்மா, நான் வீட்டுக்கு போனாலும் பாப்பாவை தான் நினச்சிட்டே இருப்பேன், அதனால நானும் உங்கள் கூட இருக்கேன். பிரகாஷ் தம்பி, நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு ரெஸ்ட் எடுங்க, நாங்கள் தேவைப்பட்டால் உங்ககிட்ட சொல்கிறோம், நானும் அம்மாவும் தான் இருக்கோம், இல்லை பார்த்துக்கிறோம் என்று சரசு சொல்லவும், ஆமாம் தம்பி, நீங்கள் வீட்டுக்கு போங்க, ரெஸ்ட் எடுங்க என்று கனகவள்ளி சொல்லவும், தன் மனைவி இல்லாத வீட்டுக்கு பிரகாஷ் செல்லவே அவனுக்கு ஒரு மாதிரியாக இருந்தது. என்ன யோசிக்கிறீங்க என்று அனு கேட்கவும், இல்லை அவன் எதுவும் சொல்லாமல் ஒன்றுமில்லை என்று சொன்னான். உடனே கார்த்திக், பிரகாஷ், நீங்கள் ஏன் தனியாக போய் வீட்டில் இருக்கீங்க, பேசாமல் என் கூட வந்துடுங்களேன், ஒரு 2 நாளைக்கு நம்ம வீட்டில் இருக்கலாம், அனு வீட்டுக்கு வர வரைக்கும் என்று கார்த்திக் சொல்லவும், இல்லை பரவாயில்ல இருக்கட்டும் என்று அவன் சொல்லிவிட்டு அங்கு செல்லாமல் அவன் வீட்டுக்கே செல்லலாம் என்று முடிவெடுத்தான். அப்படியே ஒவ்வொருவரும் அங்கு சொல்லிவிட்டு அலமேலு ஃபேமிலி, காயத்ரி ஃபேமிலி, கனகவள்ளி இங்கு இருந்து கொண்டு சுந்தரேசன், கார்த்திக், பிரியா அங்கிருந்து சென்றார்கள். அவர்கள் அனைவரும் சென்ற பிறகு சரசும் கனகவள்ளியும் குழந்தையை சிறிது நேரம் கொஞ்சிக் கொண்டு இருந்தார்கள். சரி சித்தி,
நீங்கள் குழந்தைய பார்த்துக்கோங்க, அனுவையும் பார்த்துக்கோங்க, நான் கிளம்புறேன் என்று பிரகாஷ் சொல்லவும், ஆனால் அவன் வாய் வார்த்தையாக சொன்னானே தவிர அவனுக்கு அங்கிருந்து செல்வதற்கு மனமே இல்லை. சரி தம்பி, நீங்கள் கொஞ்ச நேரம் அணுக்கிட்ட பேசிட்டு இருங்க, நாங்கள் குழந்தைய வெளியில் வச்சுருக்கோம், நீங்கள் பேசிட்டு கிளம்புங்க என்று சொல்லவும் அவர்கள் இருவரும் வெளியே சென்றார்கள். அவர்கள் சென்ற பிறகு அணுவின் அருகில் வந்து, அனு, உன்னை நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேனா என்று அவன் கேட்டான். என்ன பிரகாஷ், ஏன் இப்படியெல்லாம் பேசுறீங்க என்று அனு கேட்கவும், இல்லை, நீ பிரசவ அறையில் வழியில் துடிச்சிட்டு இருந்தப்ப உன்னை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. எல்லாரும் சொல்லுவாங்க பிரசவம் என்கின்றது ஒரு பெண்ணுக்கு மறுபிறவி. ஆனால் நான் கண் கொண்டு பார்க்கும்போது தான் எனக்கு தெரியுது அந்த வேதனை எவ்வளோ பெருசுன்னு. நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்னு எனக்கு தோணுச்சு என்று பிரகாஷ் சொல்லவும், உடனே அனு, இங்கே பாருங்க பிரகாஷ், பிரசவம் என்பது ஒவ்வொரு பெண்ணுக்குமே ஏற்படக்கூடிய ஒரு இயல்பான விஷயம்தான். அது அவங்க மரணம் வரைக்கும் சென்று வருகிறோம் என்கிறது உண்மைதான். அதனால தான் எல்லா பெண்களையும் பார்த்தா ஒரு மதிப்பு மரியாதையாக இருக்கும். ஆனால் தாய்மைங்கிறது ஒரு பெண்ணுக்கு கட்டாயம் தானே. அந்த தாய்மை இல்லாட்டினா அதே ஊர் உலகம் ஒரு பெண்ணை என்ன பேசும் உங்களுக்கே தெரியாதா? நீங்கள் ஏன் இதெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க? கவலைப்படாமல் இருங்க. இப்போ நம்மளுக்கு ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்திருக்கு. அதுவும் அத்தையே வந்து பிறந்து இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். அதை நினச்சி சந்தோஷப்படுங்க. இனிமேல் நம்ம கவலைப்படுறதுக்கோ வருத்தப்படுறதுக்கோ இனிமேல் ஒன்றுமே இல்லை. நான் தான் நல்லா இருக்கேன் இல்லை என்று அனு சொல்லவும், உடனே பிரகாஷ் அணுவை கட்டிப்பிடித்து அவளுடைய நெற்றியில் முத்தமிட்டு, ஐ லவ் யூ ஸோ மச் அனு என்று அவன் சொல்லவும், ஐ லவ் யூ டு யூ பிரகாஷ், என்னுடைய லவ் என்னைக்குமே குறையவே குறையாது என்று பிரகாஷ் சொல்லவும், அப்படியா என்று அவள் கேட்டாள். ஆமாம், என்னுடைய லவ் எப்போவுமே குறையவே குறையாது என்று அவன் சொன்னான். பார்க்கலாமா? இப்போ வேற பொம்பளை பிள்ளை வேற பெற்று கொடுத்துட்டேன். லவ் என் மேலே இருக்கா இல்லை பொண்ணு மேலே இருக்கான்னு பார்க்கலாம் என்று அனு சொல்லவும், உன் மேலேயும் லவ் இருக்கும், என் பொண்ணு மேலேயும் லவ் இருக்கும். பொண்ணையும் விட்டு கொடுக்க மாட்டேன், பொண்டாட்டியும் விட்டு கொடுக்க மாட்டேன் என்று பிரகாஷ் சொல்லவும், இப்படியே இவர்கள் பேசிக்கொண்டு இருந்தார்கள். சரியனோ, பார்த்து பத்திரமா இரி. நீ இல்லாமல் அந்த வீட்டுக்கு போகிறதுக்கு எனக்கு பிடிக்கவே இல்லை. ஆனாலும் போய் தானே ஆகணும் என்று பிரகாஷ் சொல்லவும், சரி பிரகாஷ், நீங்கள் போகும்போதே உங்களுக்கு டிஃபன் ஏதாச்சும் வாங்கிட்டு போயிருங்க. சாப்பிடாம இருக்காதீங்க. அலாரம் வச்சுட்டு படுங்க. காலையில் சீக்கிரமாக எந்திரிச்சு குளிச்சுட்டு சீக்கிரமாக ஹாஸ்பிட்டல் வாங்க. வந்து பாப்பாவையும் என்னையும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஆஃபீஸ் போங்க என்று அனு அப்படியே அடுக்கிக் கொண்டே போனாள். அனு, போதும், நீ சொன்னாலும் சொல்லாட்டாலும் நீ சொன்ன மாதிரி தான் நான் செய்வேன். ஆனால் நீ சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் என்று சொல்லவும், நான் கூட அலாரம் வைக்கிறதுக்கு மறந்துருப்பேன். ஆனால் அதை நீ ஞாபகப்படுத்திட்ட பற்றியா, அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம். சரி பிரகாஷ், நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு எனக்கு கால் பண்ணுங்க. நீங்கள் ஃபோன் பண்ணுவீங்கன்னு நான் வெயிட் பண்ணிகிட்டே இருப்பேன் என்று அனு சொல்லவும், சரி என்று அவன் சொல்லிவிட்டு அங்கிருந்து வெளியே கிளம்பினான். சித்தி, போயிட்டு வரேன், அனுவை பார்த்து பத்திரமா பார்த்துக்கோங்க என்று சொல்லவும், சரிப்பா நாங்கள் பார்த்துக்கிறோம் என்று அவள் சொல்லவும், அவன் அங்கிருந்து கிளம்பி வீட்டிற்கு சென்றான். வீட்டிற்கு சென்ற பிரகாஷ் வீட்டுக்குள் நுழையுமே அங்கு அனு இல்லாதது அவனுக்கு என்னமோ போல் இருந்தது. பிறகு இன்னும் 2 நாள் தானே, அதுக்குள்ளாட்டி அனு பாப்பாவுடன் இங்கு வந்துடுவா. அப்போ இந்த வீடே கலகலவென்று இருக்கும் என்று தன் மனதை ஆற்றிக்கொண்டு இரவு உடையை அணிவித்து கொண்டு அப்படியே அவன் கட்டிலில் உட்காரவும், அந்த கட்டிலில் தன் மனைவி பக்கத்தில் இல்லை என்பதை அவன் உணர்ந்தான். பிறகு ஃபோனை எடுத்து, அனு, நான் அவன் வந்துவிட்ட விஷயத்தை சொல்லிவிட்டு அப்படியே அவனுடைய லேப்டாப்பை திறந்து அவன் சிறிது நேரம் வேலையை பார்த்து அப்படியே அணுவை நினைத்து கொண்டு அப்படியே அன்று உறங்கினான். வீட்டிற்கு சென்ற அனைவருமே அணுவுக்கு குழந்தை பிறந்ததை நினைத்து மிகவும் சந்தோஷப்பட்டு ஒவ்வொருவரும் ஒவ்வொன்றை பேசிக் கொண்டிருந்தார்கள். குழந்தைக்கு இந்த பெயர் வைக்கலாமா, குழந்தைக்கு அந்த பெயர் வைக்கலாமா என்று அவர்கள் பேசினார்களே தவிர இன்னும் அணுவும் பிரகாஷும் தன் குழந்தைக்கு என்ன பெயர் வைக்க வேண்டும் என்று அவர்கள் யோசிக்கவே இல்லை. அனு பிரசவ வழியில் துடித்த போது சரசு பிரகாஷிற்கு போன் பண்ணியும் அவன் எடுக்காததால் தானே ஹாஸ்பிட்டலுக்கு அழைத்து சென்றாள். பிறகு பிரகாஷ் போன் பண்ணி தன் மனைவிக்கு பிரசவ வலி வந்துவிட்டது என்று தெரிந்ததுமே உடனே ஹாஸ்பிட்டல் வந்து சேர்ந்தான். தன் மனைவிக்கு ஆபரேஷன் பண்ண போவதாக சொன்ன டாக்டரிடம் தன் மனைவி நார்மல் டெலிவரி ஆகும் என்று டாக்டருக்கு அவன் நம்பிக்கை கொடுத்தான். குழந்தை பிறந்த பிறகு உறவினர்கள் அனைவரும் குழந்தையை பார்த்து அனைவரும் சந்தோஷப்பட்டு கொண்டிருந்தார்கள். அனு பிரகாஷ் தன் குழந்தைக்கு என்ன பெயர் வைக்கப் போகிறார்கள் என்று அனைவருமே காத்து கொண்டிருக்கிறார்கள். அனுவும் பிரகாஷும் தன் குழந்தைக்கு என்ன பெயர் வைக்கப் போகிறார்கள்,
இதை நம்ம எல்லாத்தையுமே பொறுத்திருந்து தாங்க பார்க்கணும். எப்ப தெரியுமா? நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாமா? இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த கதைக்கு ஒரு லைக் அண்ட் ஷேர் கொடுத்துட்டு மறக்காம நம்மளுடைய சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கதையோட நெக்ஸ்ட் எபிசோட் நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ. நம்ம கதையை நிறைய பேர் படிக்கிறீங்க, ஆனா யாருமே லைக் ஷேர் பண்ணவே மாட்டேங்கிறீங்க. உங்களை நான் என்ன சப்ஸ்கிரைபா பண்ண சொல்றேன்? ஒரு லைக் தானே போட சொல்றேன். அந்த லைக் போடுறதுல என்னங்க வந்தது? ப்ளீஸ்ங்க, நம்ம கதையை படிச்சுட்டு ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.